நானா ஒரு முடிவெடுத்து நானா ஒரு தீர்மானத்தை எடுத்து மேய்ப்பனை ஃபாலோ பண்ணாம, அவர் எனக்கு வச்சிருக்கிற தரிசனத்தை ஃபாலோ பண்ணாம, அவர் எனக்கு வச்சிருக்கிற திட்டத்தை ஃபாலோ பண்ணாம, அந்த ஒரு ஆடு தேடி தன் சுயத்துல ஏதோ ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கினாங்க தான். ஆனா இது போய் மாட்டிருக்கு. பைபிள் சொல்லுது, அவர் அதை தேடி போனாரா, கண்டடைகிற வரைக்கும் தேடினாரா. கர்த்தரின் மெய்ப்பர் இங்க இருக்கு. அப்புறம் அவர்னா கர்த்தர், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் அவரே நடத்துகிறார். இது நான் முக்கியமா இந்த 3 வசனங்களை ஏன் காட்டுறேன்னா, இது 3ல அவர் இருக்கு. ஆனா இந்த 4ஆவதுல மாத்திரம் நான் மரண இருளில் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் அப்படின்றது. இங்க தாவீது சொல்றான், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, மேய்ப்பனை ஃபாலோ பண்ணும் போது மேய்ப்பன் முன்னாடி போவாரு, ஆடுகள் பின்னாடி வந்துன்னு இருக்கும். அப்ப அந்த பின்னாடி வந்துன்னு இருக்கிற ஆடு ஒண்ணு நான் அப்படின்னா, நானா ஒரு முடிவெடுத்து நானா ஒரு தீர்மானத்தை எடுத்து மேய்ப்பனை ஃபாலோ பண்ணாம, அவர் எனக்கு வச்சிருக்கிற தரிசனத்தை ஃபாலோ பண்ணாம, அவர் எனக்கு வச்சிருக்கிற திட்டத்தை ஃபாலோ பண்ணாம, மனுஷர்கள் சொல்ற பேச்சை கேட்டுக்குன்னு, இல்ல நானா ஒரு பயத்திலேயோ இல்ல திகில்லையோ எதுலையோ ஒரு முடிவை எடுத்து நானா போய் நான் மரண இருளில், நீயே தான் அந்த பள்ளத்தாக்குக்குள்ள அந்த மரண இருளுக்குள்ள நீயே தான் போற, நானே தப்பு பண்ணிட்டேனா கூட தாவீது சொல்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் மரண இருளில் பள்ளத்தாக்குல நடந்தாலும்னா இவரா போறாரு. உங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்டோரி தெரியும் இல்லையா? ஒரு மெய்ப்பனுக்கு 100 ஆடு இருந்துச்சு. அந்த 100 ஆடுல ஒரு ஆடு தன் வழியை பார்த்துன்னு போயிட்ட மாதிரி மெய்ப்பனை ஃபாலோ பண்ணாம, அவர் கொண்டு போற விதத்துல போகாம, சுயமா புத்தியை எடுத்துன்னு எங்கேயோ போயிட்டு ஒரு முள்ளிலையோ இல்ல ஏதோ ஒரு மிருகத்துக்கு பயந்தோ எங்கேயோ மாட்டின்னு இருக்கு. ஆனா இங்க இத பாக்குறாரு, என்னடா மாப்பிள்ள, வனாந்தரத்திலேயே 99 இருக்குது, ஆனா ஒரு ஆடு என்ன ஆகுது, மிஸ் ஆகுது. இன்னைக்கு மனுஷர்கள் நீ தவறி போயிட்டினா அந்த தவற பேசுவாங்க தவிர மீட்க வரமாட்டாங்க. உன்னை குத்தி காட்டுவாங்க, உன்னை கேவலப்படுத்துவாங்க, ஆனா மீட்க வரமாட்டாங்க. ஆனா கர்த்தரிங்க ஒரு ஆடு இல்லைன்னு உடனே பரவாயில்லப்பா, அவன் வரலன்னா என்ன, நான் போறேன்னு போயிடல. இன்னைக்கு இருக்கிற பாதி மேய்ப்பருங்க எப்படி சொல்றாங்கன்னா, அவங்க போயிட்டாங்களா சபையை விட்டு, கர்த்தர் 100 பேர் கொடுப்பாரு, அவங்க போட்டு போ அப்படின்னு விட்டுறாங்க. இல்ல, அந்த ஒரு ஆடு தேடி தன் சுயத்துல ஏதோ ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கினாங்க தான். ஆனா இது போய் மாட்டின்னு இருக்கு. பைபிள் சொல்லுது, அவர் அதை தேடி போனாரா, கண்டடைகிற வரைக்கும் தேடினாரா.